ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த அறிவு மேம்பட, அறிவாற்றல் பெருக அப்படின்ற ஒரு விஷயம். அதில் குறிப்பாக புதன்கிழமை நவமி கூடிய வேலை, இந்த மாதிரி புதன் நவமி சேர்ந்து வரும் காலங்களில் எவ்வளவு முடியுமோ வித்யா பூஜைகள்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவர், சரஸ்வதி, அப்புறம் அந்த வித்யா விசக்ஷண சக்கரம்னு சொல்லக்கூடிய புத பகவானோட ஒரு விசேஷமான சக்கரம், இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது நன்முறையில் நிச்சயமாக அறிவாற்றல் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இது பரீட்சை சமயம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு தேவையான ஒன்று நல்ல நினைவாற்றல், நல்ல ஞாபக சக்தி. இதை தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை வித்யா நாள், வித்யாகாரகனுடைய நாள், நவமி அண்டு புனர்பூசம் இருந்தால் புனர்பூசம் விசேஷம். இந்த மாதிரி காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளால் இந்த குழந்தைங்களோட ஞாபக சக்தி நிச்சயமாக படிப்படியாக மேம்படும். நாளைய விசேஷம் கூடுதலாக அப்படி நீங்கள் என்ன இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே புத பகவான் அடிக்கடிக்கு வக்கரமாயிடுவார். ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ சம்திங், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட சுவாமி வக்கரமாகிறாரு. ப்ளஸ் அஸ்தமனமும் ஆயிடுவார். ஏன்னா சூரிய பகவானோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளானட் அவருன்றதுனால அடிக்கடிக்கு வக்கரமாகி அடிக்கடிக்கு அஸ்தமனமும் ஆயிடுவார். இந்த மாதிரி சுவாமி வக்கரமாகும் போதும் அஸ்தமனம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலை அடையும் பொழுதும் பூலோகத்தில் பொதுவாகவே மனிதர்கள் எல்லோருக்குமே புத்தி தடுமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அதை வாத்தியார் குறிப்பிடுறாங்க. அந்த புத்தி தடுமாற்றத்திலிருந்து, பேதளிப்பிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படி பார்த்தாச்சுன்னா நிச்சயமாக எல்லோருமே விசேஷமான தெய்வங்கள், ஞானம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஞான அம்பிகை, மனோன்மணி, மனோக்கிய ஞாதர் அண்டு ஆஞ்சநேயர், இவங்களை எல்லாரையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக அடிப்பிரதட்சணம் பண்ணும்போச்சே ஒரு விசேஷமான ஒரு செய்கையை நாம் செஞ்சுட்டா கூடுதலாக வித்யா அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். அந்த கூடுதல் செய்கை என்ன அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த உள்ளங்கால்களில் சிறிதளவு மருதாணி வச்சுண்டு, அந்த மருதாணி காஞ்ச பிறகு அதை அலம்பிண்டு, அந்த பாதத்தை அலம்பிண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அடிப்பிரதட்சணம் பண்ணுறது நல்ல முறையில் வித்யா ஞானம் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதிரி காலங்களில், அதுவும் நாளைக்கு சுவாமி பங்குனி 21 புதன்கிழமை அன்று வக்ரகதியிலேயே அஸ்தமனம் ஆயிடுறாரு. ஸோ அப்போ நிச்சயமாக நாம் புத்தி கிரகணங்களை அதிகப்படுத்திக்கணும். அப்படி பார்த்தாச்சுன்னா அதுக்குரிய இறை வழிபாடு செய்யணும், அதுக்குரிய தான தர்மங்கள் செய்யணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் அண்டு வல்லாரக்கீரை அண்டு பாதாம் சேர்ந்த உணவுகள் இதெல்லாம் அடிக்கடிக்கு நாம் தானம் பண்ணுறதும் நாமளும் எடுத்துக்கிறதும் ஒரு பேருதவியாக நிச்சயமாக அந்த புத்தி மேம்பட, சிறப்பாக செயல்பட ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காலங்கள் இது பொதுவாக நாளைக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாமல் பொதுவாகவே எப்பொழுதும் இந்த வித்யா அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இந்த சக்தி நாட்களெல்லாம் இது ஒரு கால ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த விசேஷங்கள்லாம் வாத்தியார் தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவரை மனசில் இருத்தி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட புத்தியும் மேம்படும், நம்ம குழந்தைங்களோட நினைவாற்றல் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே மேம்படும் குருவர்களால். ஓம்.